ஹலோ மக்களே! இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, கன்டென்ட். கன்டென்ட்டுக்காக நம்ம யார கேட்க போறோம்? நம்ம ஜெமினி மாமாவ கேட்க போறோம். இப்ப நான் என்ன கான்செப்ட்ல கேட்க போறேன்னா, ஸோ இப்போ வந்து விளாக்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 200 டேஸ் கழிச்சு என்ன மாரி அல்காரிதம ஆம், யூடியூப் என்கேஜ் பண்ணும். ஏன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயராவே விளாக்லாம் கொஞ்சம் விளாக்ஸ்னா ட்ரெண்டிங்கா போகிற மாரி இருக்கு. ஸோ இன்னும் ஒரு பேஸ்ட் ஆன் அதர் கண்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, யூஎஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ல இன்னும் ஒரு 100 டேஸ் இல்லை 200 டேஸ் கழிச்சு எந்த மாதிரி எந்த மாதிரி கிரியேட்டிவ் செக்டாரை வந்து யூடியூப் அல்காரிதம் பூஸ்ட் பண்ணும், இதுதான் கேட்க போறோம். நம்ம ஜெமினி மாமா என்ன சொல்றாருன்னா, கண்டென்ட் வந்து 100 டேஸ் போறதெல்லாம் ஓகே, எல்லாம் சூப்பர். ஆனா நீ விடாம போடணும் அப்படின்னு சொல்றாப்படி. அது எனக்கே தெரியாது, அப்புறம் எப்படி? ஓகே. அண்ட் தென் அவர் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ண சொல்றாப்படி. ஓகே, நம்ம எடுக்கிறதே ஷார்ட்ஸ் தான், சின்ன வீடியோஸ் தான் எடுக்கிறோம். அண்ட் தென் கம்பேரிங், லைக் எல்லாரும் பண்றாங்க இல்லையா, யூரோப்போ இல்லைன்னா அப்ராட்ல இருக்கிற இந்தியன்ஸ் என்ன பண்றாங்களோ அதேதான். ஏன்னா இந்தியன்ஸ் வந்து ஃபாரின் லைஃப் கல்ச்சர் எப்படி இருக்குன்ற கியூரியஸ்ல இருப்பாங்க. ஸோ என்னையும் அதே பண்ண சொல்றாரு. ஆனா நான் இதுல என்ன டிஃப்ரெண்டா பண்ணலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். மேபி எல்லாரும் இதுல டீட்டெயிலாவே போட்டிருக்கு, க்ரோசரி ஷாப்ல இருக்கிற மார்க்கெட் பிரைஸ், வெஜிடபிள்ஸோட பிரைஸ் கம்பேரிசன், இது எல்லாத்தையுமே போட சொல்றாப்படி. கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணா நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுது. இப்ப மெட்டா எல்லாமே எல்லா ஐடியாவும் கொடுத்துச்சு. ஸோ நாளையிலேருந்து வர வீடியோஸ் எல்லாமே இதோட பேஸ்ல தான் இருக்கும். இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டே நான் இந்த ரூம்குள்ள இருந்து எடுக்கிறதுன்னு நினைக்கிறேன். நாளையில இருந்து நம்ம வெளியே ஊரை சுத்தி பார்த்து எல்லாத்தையும் கத்துப்போம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் மீ அண்ட் ஆல்சோ யூ.